ஹலோ காய்ஸ், நிறைய பேருக்கு நிறைய கொஸ்டின்ஸ் இருந்துச்சு ரிகார்டிங் இங்கிலீஷ் ட்ரெயினி. அதை தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு என்னென்னா இன்டர்ன் வர்சஸ் எஃப்டி. ஸோ எஃப்டினா ஃபுல் டைம் எம்ப்ளாயிங்க, அவங்களுக்கு வந்து சேலரி கொடுத்துருவாங்க. அப்புறம் எல்லா ப்ரிவிலேஜும் இருக்கும், பிஎஃப் அது எல்லாமே, அந்த ப்ரிவிலேஜ் எல்லாமே இருக்கும். அவங்களுக்கு எப்படின்னா ட்ரைனிங் கொடுப்பாங்க. ட்ரைனிங் முடிச்சதுக்கப்புறம் டேரெக்டாக ப்ராஜெக்ட் அலோகேட் ஆவாங்க. ஆனால் இன்டர்ன்ஸ்க்கு அப்படி இல்லை. இன்டர்ன்ஸ்க்கு வந்து அவங்க ஸ்டைஃபன் தருவாங்க, அப்புறம் ட்ரைனிங் கம்ப்ளீட் பண்ணுவாங்க. இப்படிதான் இருக்கும் இன்டர்ன்ஸோட ஃப்ளோ. எப்படி இருக்குன்னா, நான் வந்து இன்டர்னா ஜாயின் பண்ணேன் சென்னையில. ட்ரைனிங் முடிஞ்சு பாஸ் ஆயிட்டேன். அதுக்கப்புறம் எஃப்டி ஆன்போர்டிங்னு சொல்லி தனியா இருக்கும், அது எனக்கு ஹைதராபாத்ல நடந்துச்சு. அங்க போயிட்டு ப்ராஜெக்ட் அலோகேட் ஆனேன். இப்படிதான் இதுதான் ஃப்ளோ. ஆனா ட்ரைனிங் ரெண்டு பேத்துக்கும் ஒண்ணுதாங்க. எஃப்டிக்கும் ஒண்ணுதான், இன்டர்னுக்கும் ஒண்ணுதான். நீங்க ரெண்டு பேரும் அதாவது எஃப்டில ஃபெயில் ஆயிட்டாலும் டிஸ்குவாலிஃபை பண்ணிடுவாங்க, இன்டர்ன்ல ஃபெயில் ஆயிட்டாலும் டிஸ்குவாலிஃபை பண்ணுவாங்க. இதுல பெருசா டிஃபரன்ஸ் இல்லை. ஏன்னா டே ஒன் எல்லாம் நடக்கிறதுக்கு முன்னாடி வந்துட்டு உங்களுக்கு 2 weeks பிஃபோரே உங்களுக்கு வந்துட்டு இந்த நாள் தான் ஜாயின் பண்ண போறீங்கன்னு தெரிஞ்சிடும். ஆனா அதுக்குன்னு ஒரு இம்பார்ட்டண்டா ஒரு பாஸ் இருக்கும், ஆன்போர்டிங் பாஸ் இருக்கும். அது நான் எஃப்டியா இருக்கும்போது எனக்கு கரெக்டா 3 நாளைக்கு முன்னாடி வந்துச்சு. ஆனா இன்டர்னா இருக்கும்போது எனக்கு ஜஸ்ட் 1 day பிஃபோர் தான் எனக்கு அந்த ஆன்போர்டிங் பாஸே வந்துச்சு. ஸோ எல்லாத்துக்கும் ப்ரிப்பேர்டா இருங்க. ஒரு நாளைக்கு முன்னாடியும் ஆன்போர்டிங் பாஸ் வருது இன்டர்ன்ஸ்க்கு. எஃப்டிக்குனா கரெக்டா 3 நாளைக்கு முன்னாடி வந்துச்சு எனக்கு. மிச்சவங்களுக்கு எப்படின்னு தெரியல. ஸோ டே ஒன் வந்து ஓரியன்டேஷன் நடக்கும். நம்மளோட பேன் கார்டு, ஆதார் கார்டு, இம்பார்ட்டன்டான டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் செக் பண்ணி அவங்க கம்பெனியோட கல்ச்சர்ஸ் பத்தி எல்லாம் சொல்லுவாங்க. இப்போ டே 2 வந்துட்டு அசெட் கலெக்ஷன் பண்ணுவோம். லேப்டாப் வந்து அவங்களே கொடுத்துருவாங்க. அந்த லேப்டாப்ல நம்மளுக்குன்னு தனியாக ஒரு மெயில் ஐடி எல்லாம் கொடுத்து நம்ம லாகின் பண்ணி செட்டப் பண்ணுவோம். அதுக்கு கைட் பண்ணிடுவாங்க மோஸ்டா. டே 3 வந்து பூட் கேம்ப். பூட் கேம்ப்ல வந்துட்டு இது ஒரு நாள் நடந்துச்சு. அது ஒரு ஃபன் ஆக்டிவிட்டி மாதிரி, சார்ட் ஒர்க் எல்லாம் போட்டு பண்ணுவோம். அந்த மாதிரி எல்லாம் இருக்கும், இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும் பூட் கேம்ப். இனி இதுதான் இன்டென்ஸ் பார்ட் ட்ரைனிங்ல. 1 வீக்ல உங்களுக்கு வந்துட்டு யார் பேட்ச் ஓனர்னு வந்துடும். ஸோ பேட்ச் ஓனர்னா வந்து உங்களுக்கு மெயிலே வந்துருங்க பேட்ச் ஓனர்னு சொல்லி. ஸோ பேட்ச் ஓனரோட ஒர்க் என்னன்னு பார்த்தீங்கன்னா, உங்க லீவ் அப்ரூவ் பண்ணுவாங்க, உங்களை மானிட்டர் பண்ணுவாங்க, எல்லாமே கரெக்டா போகுதா அப்படின்னு சொல்லிட்டு பார்ப்பாங்க. ஒரு கிளாஸ் டீச்சர் மாதிரி. அதுதான் பேட்ச் ஓனர். அதுக்கப்புறம் இவங்க மட்டும் இல்லை, இவர் வந்து பேட்ச் ஓனர் வந்து ஒரு ஹெச்ஆர் மாதிரிங்க. நம்மளுக்குன்னு தனியாக மென்டர் இருப்பாங்க, டெக்னிக்கல் ட்ரைனர்னு இருப்பாங்க. இவங்க 2 பேரும் தான் இம்பார்ட்டன்ட். அதுவும் டெக்னிக்கல் ட்ரைனர் தான் ரொம்ப இம்பார்ட்டன்ட். அவரு தான் நம்மளுக்கு டெக்னிக்கல் ஆஸ்பெக்ட் எல்லாமே சொல்லி தருவாங்க. இப்போ பேட்ச் ஓனருக்கு வந்துட்டு பேட்ச் ஓனர் வந்து நம்மளுக்கு ஒரு மெயில் அனுப்புவாங்க ரிகார்டிங் ஹேண்ட் புக்கா, ட்ரைனிங் ஹேண்ட் புக். அதாவது அந்த எக்ஸல் ஷீட்ல வந்துட்டு இந்த நாள் இதெல்லாம் படிச்சு கம்ப்ளீட் பண்ணிருக்கணும்னு சொல்லிட்டு எழுதியிருப்பாங்க. நம்ம அதெல்லாம் கம்ப்ளீட் பண்ணணும். ஒரு நாளைக்கு வந்து அந்த எக்ஸல்ல பார்த்துட்டு இதெல்லாம் கம்ப்ளீட் பண்ணணும். டெக்ஸ்டாக்னு ஒரு அப்ளிகேஷன் இருக்கு. அந்த அப்ளிகேஷன்ல வந்துட்டு தான் கோடிங் ப்ராப்ளம்ஸ் எல்லாம் இருக்கும். அதெல்லாமே நம்ம சால்வ் பண்ணணும். அதுலதான் யுடமி கோர்சஸ் எல்லாமே இருக்கும், அதெல்லாம் கம்ப்ளீட் பண்ணணும். அந்த மாதிரி நிறைய இருக்கு. அதெல்லாம் வந்துட்டு டெக்ஸ்டாக் அப்ளிகேஷன்ல கொடுத்துருப்பாங்க. நம்ம அந்த எக்ஸல் ஷீட் பார்த்து அந்த ஹேண்ட் புக் பார்த்து அந்தந்த நாள் அந்த இதை கம்ப்ளீட் பண்ணியிருக்கணும். அதுக்கப்புறம் பிஹேவியரல் ட்ரைனிங்னு இருக்கும். அந்த பிஹேவியரல் ட்ரைனிங்ல உங்களுக்கு எப்படி பிஹேவ் பண்றது, எப்படி இமெயில் எழுதுறது, அந்த மாதிரி கிராமர் எல்லாமே சொல்லி தருவாங்க. அது வீக்லி ட்வைஸ் வீக்லி ஒன்ஸ் அப்படி இருக்கும் பிஹேவியர் ட்ரைனிங். இட் டிபெண்ட்ஸ். இப்போ அனலிஸ்ட் ட்ரைனிங் ஆனாலே எங்களை வந்து 3 இம்பார்ட்டன்டான மேஜரான டொமைன்ஸ் இருக்கு. அதில் பார்த்தீங்கன்னா ஏடிஎம், இதுதான் ஃபர்ஸ்ட் இம்பார்ட்டன்டான டொமைன். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா QA டெஸ்டிங். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அண்ட் அனாலிசிஸ். சாரி, இந்த அப்ளிகேஷன்ல போட்டுருக்கேன் அனாலிசிஸ், ஏஐ. ஸோ ஏடிஎம்ல இதெல்லாம் தான் நீங்க படிப்பீங்க. QA வந்துட்டீங்கன்னா இந்த ஜாவாவும் சரி நீங்களும் படிப்பீங்க. ஏஐன்னு வந்துட்டீங்கன்னா வந்து நீங்க பைத்தானும் சீக்கிரம் படிச்சாகணும். அதுக்கப்புறம் ஏதோ ஒரு இப்போ நான் வந்துட்டு அஜூர் டொமைன்ல தான் இருந்தேன். பைத்தானும் படிச்சோம், சீக்கிரம் படிச்சோம். இந்த அஜூர்ல வந்துட்டு ட்ரைனிங் கொடுத்தாங்க. ப்ராஜெக்ட்ஸ் எல்லாம் பில்ட் பண்றதுக்கு அஜூர்ல தான் ட்ரைனிங் கொடுத்தாங்க. இப்படிதான் இருக்கும். AWS டொமைனா இருந்தீங்கன்னா பைத்தானும் சீக்கிரம் இருக்கும். உங்களுக்கு AWS டூல்ல ட்ரைனிங் தருவாங்க.
அப்படி இருக்கு. ஏஐலே நிறைய இருக்கு. அதுவும் இல்லாம ஸ்டாப்ன்னு சொல்லிட்டு ஒரு டொமைன் எல்லாம் இருந்துச்சு. அதெல்லாம் ரொம்ப ஷார்ட் பீரியட்ல தான் ட்ரைனிங் முடிஞ்சுச்சு. அதனால யாரையும் என்னால கான்டாக்ட் பண்ண முடியாது. யாருக்கும் தெரியல இந்த மாதிரி இருந்துச்சுன்னு சொல்லிட்டு. ஸோ அந்த மாதிரி 2 டொமைன் இருந்துச்சு. 1 month தான் உங்களுக்கு வந்துட்டு இது இருந்துச்சு, ட்ரைனிங் இருந்துச்சு. ஸோ அதனால எனக்கு யாரையும் அவ்வளோ சீக்கிரம் கான்டாக்ட் பண்ண முடியல. கிடைச்சிச்சுன்னா நான் அடுத்த வீடியோல அப்லோட் பண்றேன். என்னெல்லாம் வந்துட்டு ஸ்டேஜஸ் இருக்கு காக்னிஷன் அனலிஸ்ட் ட்ரைனிங்ல பாத்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் வந்துட்டு ஸ்டேஜ் 1 நம்ம போனதுக்கப்புறம் 1 மாசத்துல வந்துட்டு கோடிங் அசஸ்மெண்ட் ஒன்று வைப்பாங்க. அதுல வந்து 70% மேல வந்துட்டு எடுக்கும். இன்டர்ம் எவாலுவேஷன்ல வந்து பாத்தீங்கன்னா, இது நடுவுல ஒரு மிட்ல வந்து நம்ம ப்ரிப்பேர் ஆயிட்டோமான்னு பாக்குறதுக்காக இருக்கிறது இது. இதுலயே கிரீன் அண்ட் ரெட் தான் தருவாங்க. ஃபைனல் எவாலுவேஷன்லயும் வந்துட்டு இதேதான். நம்ம பேச்சுலர் வந்துட்டு ஒரு காம்பினேஷன் எல்லாம் அசோசியேட்டா ஒர்க் பண்ற ஒருத்தவங்க கூட நம்மள வந்துட்டு அசைன் பண்ணி விட்டுருவாங்க. அவங்க தான் நம்ம கிட்ட கொஸ்டின் கேட்பாங்க. அந்த கொஸ்டினுக்கு அவருக்கு ஓகே, பொண்ணு நல்லா தான் படிச்சிருக்கு அப்படின்னா கிரீன் கொடுப்பாங்க. இல்லப்பா கொஞ்சம் இதனா ஆம்பர், இல்லைன்னா ரெட், கொஞ்சம் நல்லா டிராஸ்டிக் இம்ப்ரூவ்மெண்ட் வேணும்னா ரெட். அந்த மாதிரி இன்ட்ரன்ஸ்க்கு அப்படியேதான் ஒரு காக்னிஷன் அசோசியேட் கூட நம்மள டேக் பண்ணி விட்டுருவாங்க. வர்ச்சுவலா தான் உங்களுக்கு இன்டர்வியூ போகும். இனி வந்து எவ்வளோ அட்டம்ப்ட்ஸ் இருக்கு அசஸ்மெண்ட் அப்படின்னு கேட்டுட்டு இருந்தீங்க. ஸோ ஸ்டேஜ் 1 பார்த்தீங்கன்னா 3 அட்டம்ப்ட் இருக்கு. அந்த 3 அட்டம்ப்ட்ல ஏதோ ஒரு அட்டம்ப்ட்ல 70% மேலே எடுத்தா போதும். இன்ட்ரன்ஸ்ல பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஒரே ஒரு அட்டம்ப்ட் மட்டும்தான். ஃபர்ஸ்ட் கோலே உங்களுக்கு வந்துட்டு ரெட் ஆம்பரா கிரீனா இருக்கிறத கொடுத்துருவாங்க. அவ்வளவுதான், ரீ அட்டம்ப்ட் இருக்காது என்ட்ரன்ஸ் பொறுத்தவரை. ஆனா ஃபைனல் எவாலுவேஷன் பொறுத்தவரை உங்களுக்கு வந்துட்டு கிரீன் இன்ட்ரம் டிபெண்ட் பண்ணி தான் ஃபைனல் எவாலுவேஷன் இருக்கும். கிரீன் வாங்கிட்டீங்கன்னா உங்களுக்கு 3 அட்டம்ப்ட் இருக்கு. ஆனா வந்து இதுவே ரெட் ஆம்பர் வாங்கிட்டீங்கன்னா உங்களுக்கு 2 அட்டம்ப்ட் மட்டும்தான் இருக்கும் ஃபைனல்ஸ்ல. இப்ப நான் வந்து இன்டர்வியூல ரெட் வாங்கிட்டேன். ஃபைனல்ஸ்ல நான் ஃபர்ஸ்ட் அட்டம்ப்ட், உங்களுக்கு வந்து 2 அட்டம்ப்ட் இருக்கும். ஃபைனல்ஸ்ல ஃபர்ஸ்ட் அட்டம்ப்ட்ல இப்போ ரெட் வாங்கினா டிஸ்குவாலிஃபை பண்ணிடுவாங்க. அதே மாதிரி ஆம்பர், நான் வந்து ஆம்பர் எடுத்துட்டேன். அதே மாதிரி இன்ட்ரன்ஸ்ல வந்துட்டு ஃபர்ஸ்ட் அட்டம்ப்ட்ல ரெட், இதுல ஃபைனல்ஸ்ல ஃபர்ஸ்ட் அட்டம்ப்ட்ல கிரீன் வந்துருச்சுன்னா ஓகே, பிரச்சனை இல்லை. ஆனா கிரீன் வராம இருக்கும்போது பிரச்சனை. அப்ப ஆம்பர் ஃபர்ஸ்ட் அட்டம்ப்ட், நான் இன்ட்ரன்ஸ்ல ஆம்பர், ஃபைனல் எவாலுவேஷன் ஃபர்ஸ்ட் அட்டம்ப்ட்ல ஆம்பர், அப்பெல்லாம் ப்ராப்ளம் இல்லை. ஃபர்ஸ்ட் அட்டம்ப்ட்ல ஆம்பர்லாம் ஓகே. செகண்ட் அட்டம்ப்ட்ல மறுபடியும் ஆம்பர்னா டிஸ்குவாலிஃபை பண்ணிடுவாங்க, பார்க்க முடிய மாட்டாங்க. இது பர்சனலா எனக்கு தெரிஞ்ச ஒருத்தவங்களுக்கே நடந்திருக்கு. கிரீன் நான் வந்து ப்ராப்ளம் இல்லை, கிரீன் எடுக்கிற வரைக்கும் ப்ராப்ளம் இல்லைங்க. சின்ன கலரை எடுத்தாலுமே ப்ராப்ளம் தான். ஃபைனல்ஸ்ல வரும்போது ரொம்ப ப்ராப்ளம். ஃபைனல்ஸ்ல நல்லா ஹெவியா ப்ரிப்பேர் ஆயிருக்கணும். ஃபர்ஸ்ட் அட்டம்ப்ட்ல மோஸ்ட்லி கிரீன் வாங்க ட்ரை பண்ணிடுங்க, இல்லைன்னா செகண்ட் அட்டம்ப்ட்ல. அவ்வளவுதான். சேலரி அண்ட் லொகேஷன் சேஞ்ச் பத்தி கேட்டீங்க. சேலரி வந்து எங்க இதுல பேட்ச்ல எவ்வளவு கிடைக்குதுன்னா 16 to 17,000. ஒரு லொகேஷன் பொறுத்துமே மாறுது. பெங்களூர் லொகேஷனுக்கு கொஞ்சம் ஹையரா 17 மேல வர மாதிரி சொல்லிட்டு இருந்தாங்க பெங்களூர் லொகேஷனுக்கு. அது 16 to 17 இன் ஹேண்ட், கையில இன்டர்ன்ஷிப் பண்ணி கை பண்ணி ஒரு அமௌண்ட் தான் தருவாங்க. அது ஒரு 10,000 தான் வரும். அதுவும் 3 மாசம் கரெக்டா கொடுத்துருவாங்கன்னு கேட்டா கண்டிப்பா கரெக்டா கொடுக்க மாட்டாங்க. ஃபர்ஸ்ட் மந்த் வரும். எனக்கு என்னோட எக்ஸ்பீரியன்ஸ் ஃபர்ஸ்ட் மந்த் வந்துச்சு, செகண்ட் மந்த் வரல, தேர்ட் மந்த் ஃபுல்லா சேர்த்து கொடுத்தாங்க. அந்த மாதிரி இருந்துச்சு. இனி லொக்கேஷன் சேஞ்ச் நிறைய பேர் கேட்டீங்க. லொக்கேஷன் சேஞ்ச் சான்ஸே இல்லைங்க. இது ஒரு கேண்டிடேட் வந்து இந்த மாதிரி லொக்கேஷன் சேஞ்ச் பண்ணுங்கன்னு சொல்லி கொடுத்ததுக்கு அவங்க கொடுத்த ரிப்ளையோட மெயில தான் நாங்கள் அட்டாச் பண்ணியிருக்கேன். மோஸ்டா சேஞ்ச் பண்ற வாய்ப்பே இல்லைங்க. நீங்க ஒரு நாள் ரிப்போர்ட் பண்ணிட்டு ட்ரைனிங் அப்ப வந்து சேஞ்ச் பண்ண மாட்டாங்க லொக்கேஷனை. ஆனா வந்துட்டு நீங்க ப்ராஜெக்ட் டேக் ஆயிட்டீங்கன்னா உங்க ப்ராஜெக்ட் மேனேஜர் கிட்ட இந்த மாதிரி எனக்கு லொக்கேஷன் மாற்ற முடியும்னு கேட்டீங்கன்னா சேஞ்ச் பண்றாங்க. அந்த மாதிரி மேனேஜரும் இருக்காங்க. ஸோ ப்ராஜெக்ட்ல டேக் ஆனா மட்டும்தான் உங்க லொக்கேஷன் சேஞ்சை பத்தி நீங்க யோசிக்கணும். இல்லை ப்ராஜெக்ட் மேனேஜரே சேஞ்ச் பண்ணி தருவாங்க. ஸோ நோ இஷ்யூ. ஸோ பாய். அவ்வளோதாங்க. ஏதாவது டவுட் வந்தால் கமெண்ட் செக்ஷன்ல கேளுங்க.